ஆதியாகமம் 7 முதல் 9 வரை வேதத்தில் மிகவும் வியத்தகு திருப்புமுனைகளில் ஒன்றைக் குறிக்கிறது. பூமியை சுத்திகரித்தல் மற்றும் ஒரு புதிய உடன்படிக்கை சகாப்தத்தின் தொடக்கம். தேவன் திடீரென்று அல்லது எதிர்பாராத விதமாக செயல்படுவதில்லை என்று இந்த அதிகாரங்கள் கற்பிக்கின்றன. புயல் வருவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே அவர் தனது பிள்ளைகளை எச்சரிக்கிறார், ஆயத்தப்படுத்துகிறார், அறிவுறுத்துகிறார், பாதுகாக்கிறார். நோவா தீவிர துன்மார்க்கத்தின் காலத்தில் வாழ்ந்தார். அங்கு வன்முறையும் ஊழலும் சமூகத்தை நிரப்பின. ஆனால் நீதி சாத்தியமானது மட்டுமல்ல, இருளால் சூழப்பட்டாலும் கூட சக்தி வாய்ந்தது என்பதை அவரது கதை காட்டுகிறது. நோவாவின் கீழ்ப்படுதல் சீஷத்துவத்திற்கு ஒரு மாதிரியை அளிக்கிறது. கடவுளுடைய எச்சரிக்கைகளை கேட்பது, உடனடியாக செயல்படுவது, மற்றவர்கள் செய்தியை கேலி செய்தாலும் அல்லது புறக்கணிக்கும் போதும் உறுதியாக இருப்பது. இந்த அத்தியாயங்கள் ஒவ்வொரு யுகத்திலும் கர்த்தர் பயன்படுத்தும் வடிவங்களையும் காட்டுகின்றன. முதலில் எச்சரிக்கை வருகிறது. பின்னர் தயாரிப்பு. பின்னர் விசுவாசத்தில் காத்திருக்கும் காலம். பின்னர் விடுதலை. இறுதியாக புதுப்பித்தல் மற்றும் உடன்படிக்கை. ஜலப்பிரளயம் வெறுமனே அழிவுச் செயல் அல்ல, இது ஒரு பாதுகாப்பின் செயலாகும். நீதி தொடர முடியும் மற்றும் கடவுளுக்கு உண்மையுள்ள குடும்பங்கள் வளர ஒரு பாதுகாப்பான இடம் இருக்கும் என்பதை உறுதி செய்கிறது. ஆதியாகமம் 7:9 தெய்வீக பாதுகாப்பை பற்றியும் கற்பிக்கிறது. நோவா கட்டினார், சேகரித்தார், ஆயத்தம் செய்தார். ஆனால் இறுதியில் கர்த்தர் அவரை அழைத்தார். நம்மால் செய்ய முடியாததைச் செய்வார் என்று கடவுளை நம்பும்போது நாம் நம் பங்கைச் செய்கிறோம் என்பதைக் காட்டுகிறது. தண்ணீர் குறைந்துவிட்ட பிறகு நோவா பேழையை கழுவப்பட்ட ஒரு உலகத்தில் விட்டுச் செல்கிறார். இது சோதனை காலங்களை தொடர்ந்து வரும் புதிய தொடக்கங்களைக் குறிக்கிறது. நோவா கட்டும் பலிபீடம் ஆசீர்வாதங்களுக்கும் விடுதலைக்கும் பிறகு நன்றியுணர்வின் முக்கியத்துவத்தை காட்டுகிறது. வானவில்லின் உடன்படிக்கை கடவுளின் இரக்கத்தின் மிகவும் அடையாளம் காணக்கூடிய அடையாளங்களில் ஒன்றாக மாறுகிறது. தேவன் தம்முடைய ஜனங்களை நினைவுகூர்கிறார், அவருடைய வாக்குறுதிகளை காப்பாற்றுகிறார், ஒவ்வொரு பருவத்திலும் உடன்படிக்கை குடும்பங்களை வழிநடத்துகிறார் என்பதை இந்த அதிகாரங்கள் நமக்கு நினைவூட்டுகின்றன. ஆதியாகமம் 7 முதல் 9 வரை படிக்கும்போது கீழ்ப்படுதலை எவ்வாறு வலுப்படுத்துவது, தெய்வீக நேரத்தை நம்புவது, ஆன்மீக ரீதியாக தயார் செய்வது மற்றும் விசுவாசத்தில் நங்கூரமிட்ட குடும்பங்களை எவ்வாறு உருவாக்குவது என்பதை ஆராய்வோம். நோவாவின் கதை பழமையானது, ஆனால் அதன் கொள்கைகள் காலமற்றவை மற்றும் இன்று ஆழமாக பொருத்தமானவை. ஆதியாகமம் 7:1-10 கர்த்தரிடமிருந்து நோவாவுக்கு ஒரு ஆழமான தனிப்பட்ட அழைப்புடன் தொடங்குகிறது. நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் வாருங்கள். கடவுள் வெறுமனே கட்டளையிடவில்லை, அவர் அழைக்கிறார். வாருங்கள் என்ற வார்த்தையின் பயன்பாடு கடவுள் தாமே பாதுகாப்பான இடத்தில் இருக்கிறார் என்பதை குறிக்கிறது. நோவாவை அவரிடம் அழைக்கிறார். கீழ்ப்படுதல் என்பது வெறுமனே விதிகளைப் பின்பற்றுவது அல்ல என்று இது கற்பிக்கிறது. அது கர்த்தருடைய பாதுகாப்பிலும் பிரசன்னத்திலும் நுழைகிறது. இந்த வசனங்களில் நோவா பல வருடங்களாக செய்து வந்த இறுதி ஏற்பாடுகளை முடிக்கிறார். வரலாற்று ரீதியாக பேழையை கட்டுவது ஒரு மகத்தான பணியாக இருந்தது. அதற்கு விசுவாசம், வளங்கள், சகிப்புத்தன்மை, நிலையான முயற்சி ஆகியவை தேவைப்பட்டன. நோவா கட்டி எழுப்பும்போது மனந்திரும்புதலை பிரசங்கித்தார், ஆனால் உலகம் அவருடைய செய்தியை நிராகரித்தது. இது நமது காலத்தை பிரதிபலிக்கிறது. அங்கு தீர்க்கதரிசன எச்சரிக்கைகள் பெரும்பாலும் புறக்கணிக்கப்படுகின்றன அல்லது நிராகரிக்கப்படுகின்றன. அப்படியிருந்தும் மழை தொடங்குவதற்கு முன்பு கர்த்தர் இரக்கமுள்ள 7 நாள் காலத்தை கொடுக்கிறார், எவருக்கும் மாற்ற ஒரு கடைசி வாய்ப்பை அனுமதிக்கிறார். நோவா உடனடியாகவும் முழுமையாகவும் கீழ்ப்படுகிறார். உண்மையான சோதனை தொடங்குவதற்கு வெகு காலத்திற்கு முன்பே ஆவிக்குரிய பாதுகாப்பு பெரும்பாலும் வருகிறது என்பதை நிரூபிக்கிறார். சுத்தமான ஜோடிகளாக வரும் மிருகங்கள் தற்செயலானது அல்ல, ஆனால் கடவுளால் இயக்கப்பட்டவை. தயாரிப்பின் ஒவ்வொரு விவரத்திலும் தெய்வீக ஈடுபாட்டை காட்டுகின்றன. பேழையை கட்டுவதில் மட்டுமல்ல,
நேரம் வரும்போது அதில் நுழைவதிலும் நோவாவின் விசுவாசம் காணப்படுகிறது. பலர் தயார் செய்கிறார்கள், ஆனால் தருணம் வரும்போது செயல்பட தயங்குகிறார்கள். கீழ்ப்படுதலை தாமதப்படுத்துவது ஆபத்தானது என்று நோவாவின் கீழ்ப்படுதல் நமக்கு கற்பிக்கிறது. அதே சமயம் ஆரம்பத்தில் கீழ்ப்படிவது சமாதானத்தை கொண்டு வருகிறது. இந்த வசனங்களில் குடும்பத்திற்கு முக்கியத்துவம் அளிப்பதும் முக்கியமானது. நோவாவின் நீதி அவருடைய குடும்பத்திற்கு ஆவிக்குரிய பாதுகாப்பை கொண்டு வருகிறது. இது ஒரு வேதபூர்வ மாதிரியை பிரதிபலிக்கிறது. நீதியில் நங்கூரமிட்டுள்ள குடும்பங்கள் கூடுதலான பலத்தையும் பாதுகாப்பையும் பெறுகின்றன. நம் வாழ்க்கையில் ஆரம்பகால கீழ்ப்படுதல், ஜெபம், வேத படிப்பு, மனந்திரும்புதல், ஆலோசனைக்கு செவிசாய்த்தல், புயல்கள் வருவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே நம் வீடுகளை ஆசீர்வதிக்கும் ஆவிக்குரிய பாதுகாப்பை உருவாக்குகிறது. ஆதியாகமம் 7:1-10 தேவனுடைய எச்சரிக்கைகள் அன்பின் செயல்கள் என்றும், அவருடைய அறிவுறுத்தல்கள் பாதுகாப்புக்கான அழைப்புகள், அவருடைய நேரம் சரியானது என்றும் காட்டுகிறது. சீஷர்கள் எப்படி சீக்கிரம் தயார் செய்கிறார்கள், உடனடியாக செயல்படுகிறார்கள், கடவுளை முழுமையாக நம்புகிறார்கள் என்பதை நோவா முன்மாதிரியாக காட்டுகிறார். ஆதியாகமம் 7:11-16 ஜலப்பிரளயம் தொடங்கும் தருணத்தை விவரிக்கிறது. ஆழமான நீரூற்றுகள் உடைக்கின்றன, வானத்திலிருந்து மழை பெய்கிறது, உலகம் சுத்திகரிப்பு மற்றும் புதுப்பித்தலின் காலத்திற்குள் நுழைகிறது. ஆயினும் இந்த வசனங்களில் மிக முக்கியமான சொற்றொடர் எளிமையானது மற்றும் சக்தி வாய்ந்தது. கர்த்தர் அவரை அடைத்தார். நோவா பல வருஷங்களாக கட்டுவதற்கும் சேகரித்து ஆயத்தம் செய்வதற்கும் உண்மையோடு கீழ்ப்படிவதிலும் செலவிட்டிருந்தார். ஆனால் பேழையை முத்திரையிடும் இறுதிச் செயல் கடவுளிடமிருந்து வந்தது. இது ஒரு ஆழமான கொள்கையை கற்பிக்கிறது. நமது முயற்சிகள் முக்கியம், ஆனால் இறுதி பாதுகாப்பு எப்போதும் கர்த்தரிடமிருந்து வருகிறது. நோவாவால் பேழையை கட்ட முடிந்தது, ஆனால் இயற்கையின் சக்திகளுக்கு எதிராக அவரால் அதை முத்திரையிட முடியவில்லை. அதேபோல் நாம் படிக்கலாம், ஜெபிக்கலாம், தற்காலிகமாக ஆயத்தம் செய்யலாம், மனந்திரும்பலாம், நீதியாக வாழ முயற்சி செய்யலாம். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய பாதுகாப்பின் சில பகுதிகள் கடவுளால் மட்டுமே வழங்க முடியும். கடவுள் நோவாவை உள்ளே அடைத்தபோது அது ஒரு உடன்படிக்கையில் நுழைவதைக் குறிக்கிறது. இது பிற்கால அடையாளங்களை எதிரொலிக்கிறது. ஆவியானவரால் முத்திரையிடப்பட்டு கிறிஸ்துவின் மீட்கும் வல்லமையால் மூடப்பட்டிருக்கும், அல்லது பரிசுத்த நியமங்கள் மூலம் பாதுகாக்கப்படுகிறது. ஜலப்பிரளயத்தின் ஆரம்பம் இந்த உலகம் நியாயத்தீர்ப்பு கால பகுதியில் நுழைவதைக் குறிக்கிறது. என்ற போதிலும் நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் கடவுளோடு உடன்படிக்கை உறவின் காரணமாக பேழைக்குள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். வரலாற்று ரீதியாக பல பண்டைய கலாச்சாரங்கள் ஜலப்பிரளய கதைகளை பதிவு செய்தன, ஆனால் விவிலிய கணக்கு தனித்து நிற்கிறது, ஏனென்றால் அது அழிவைக் காட்டிலும் கடவுளின் பாதுகாப்பை வலியுறுத்துகிறது. நோவா தன்னை காப்பாற்றிய ஒரு ஹீரோவாக அல்ல, ஆனால் கடவுளை நம்பிய ஒரு சீடராக சித்தரிக்கப்படுகிறார். இந்த வசனங்கள் கடவுளுடைய கிரியையின் ஒழுங்கையும் காட்டுகின்றன. விலங்குகள் தெய்வீக வழிகாட்டுதலால் ஜோடியாக வருகின்றன. கொந்தளிப்பின் காலங்களில் கூட கடவுளின் திட்டம் துல்லியமாகவும் நோக்கத்துடனும் முன்னேறுகிறது என்று பரிந்துரைக்கிறது. கடவுள் கட்டளையிட்டபடியே பேழைக்குள் நுழைய நோவா கீழ்ப்படுதல், தெய்வீக நேரத்தை பின்பற்றுவதன் முக்கியத்துவத்தை எடுத்துக் காட்டுகிறது. சில நேரங்களில் கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார், நம்மை ஆயத்தப்படுத்துகிறார், பின்னர் ஆபத்து தெரியும் முன் பாதுகாப்பாக அடியெடுத்து வைக்க நம்மை அழைக்கிறார். சீஷத்துவம் என்பது பெரும்பாலும் நாம் முழு படத்தையும் பார்க்காதபோது கடவுளின் நேரத்தை நம்புவதாகும். நம்மால் முடிந்த அனைத்தையும் செய்யும்போது நம்முடைய ஆயத்தத்தை நிறைவு செய்யும் முத்திரை பாதுகாப்பை தேவன் வழங்குகிறார் என்று ஆதியாகமம் 7:11-16 கற்பிக்கிறது. ஆதியாகமம் 7:17-24 ஆயத்தத்திலிருந்து சகிப்புத்தன்மைக்கு மாறுகிறது. மலைகள்,
நகரங்கள் மற்றும் ஒரு காலத்தில் பரிச்சயமானதாக உணர்ந்த எல்லாவற்றையும் தண்ணீர் மூடுவதைப் போல பேழை பூமிக்கு மேலே எழுகிறது. நோவாவுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் இந்த காலகட்டத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை தேவைப்பட்டது. அவர்களால் பேழையை இயக்கவோ, எதிர்காலத்தை முன்கூட்டியே கணிக்கவோ, விசாரணையின் காலத்தை குறைக்கவோ முடியவில்லை. கடவுள் வழங்கிய இடத்திற்குள் உண்மையாக இருப்பதே அவர்களின் பணியாக இருந்தது. நமது பல ஆன்மீக அனுபவங்கள் இப்படி உணர்கின்றன. ஆயத்தம் செய்து கீழ்ப்படிந்த பிறகு தெளிவான பார்வை அல்லது கட்டுப்பாடு இல்லாமல் கர்த்தருக்காக காத்திருக்கும் பருவங்களை நாம் அடைகிறோம். விசுவாசம் சகிப்புத்தன்மையாக மாறும் காலங்கள் இவை. நோவா பல மாதங்கள் பேழைக்குள் காத்திருந்தார், புயலை கேட்டார், மிருகங்களால் சூழப்பட்டு வெளி உலகத்திலிருந்து பிரிந்திருந்தார். ஆனாலும் பேழை ஒரு பாதுகாப்பான இடமாகவே இருந்தது, ஏனென்றால் கடவுள் கட்டுப்பாட்டில் இருந்தார். இந்த வசனங்களில் உள்ள மாறுபாடு குறிப்பிடத்தக்கது. பேழைக்கு வெளியே அழிவு உள்ளது, ஆனால் உள்ளே பாதுகாப்பு, ஒழுங்கு மற்றும் உடன்படிக்கை உள்ளது. இந்த முறை இன்று சீஷத்துவத்தை பிரதிபலிக்கிறது. உலகம் சத்தமாகவும் குழப்பமாகவும் ஆவிக்குரிய ரீதியாக இருண்டதாகவும் வளரலாம், ஆனால் சுவிசேஷம் பாதுகாப்பு, தெளிவு மற்றும் அமைதியை வழங்குகிறது. பேழைக்குள் நோவா உண்மையாக இருப்பது, கொந்தளிப்பான காலங்களில் ஜெபம், வேதவசனம், உடன்படிக்கைகள், நீதியான வாழ்க்கை ஆகியவற்றில் நங்கூரமிடும்போது நாம் காணும் பலத்தை அடையாளப்படுத்துகிறது. வரலாற்று ரீதியாக ஜலப்பிரளயத்தின் நீண்ட காலம், ஆவிக்குரிய விடுதலை அரிதாகவே உடனடியாக இருக்கும் என்பதை வலியுறுத்துகிறது. பொறுமை சுத்திகரிப்பு செயல்முறையின் ஒரு பகுதியாக மாறும். கர்த்தருக்காக காத்திருப்பவர்கள் பலப்படுத்தப்படுகிறார்கள் என்று வேதவசனங்கள் திரும்ப திரும்ப கற்பிக்கின்றன. தண்ணீர் மேல் மிதக்கும் பேழை கீழ்ப்படுதலின் மூலம் உலகத்திற்கு மேலே உயருவதையும் குறிக்கிறது. நோவாவின் குடும்பம் ஆரம்பத்திலிருந்தே முடிவை காண முடியாவிட்டாலும் கர்த்தரை முழுமையாக நம்ப வேண்டியிருந்தது. புயல்கள் எதிர்பார்த்ததை விட நீண்ட காலம் நீடிக்கக்கூடும் என்று ஆதியாகமம் 7:17-24 கற்பிக்கிறது. ஆனால் கடவுளின் பாதுகாப்பு இன்னும் நீண்ட காலம் நீடிக்கும். பாதுகாப்பு என்பது புயல்கள் இல்லாதது அல்ல, ஆனால் கடவுளின் பிரசன்னம். ஆதியாகமம் 8:1-9 வேதத்தில் மிகவும் ஆறுதலளிக்கும் சொற்றொடர்களில் ஒன்றுடன் தொடங்குகிறது. தேவன் நோவாவை நினைவுகூர்ந்தார். தேவன் அவரை மறந்துவிட்டார் என்று அர்த்தமல்ல, ஆனால் தேவன் அவருக்காக செயல்பட்டார் என்று அர்த்தம். வேதத்தில் தேவன் நினைவுகூரும்போது அவர் வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறார், விடுதலையை கொண்டு வருகிறார் மற்றும் அவரது திட்டத்தை முன்னோக்கி நகர்த்துகிறார் என்று அர்த்தம். பல மாதங்கள் காத்திருந்து தண்ணீர் குறையத் தொடங்குகிறது. புதுப்பித்தல் மற்றும் ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கத்தை குறிக்கும் ஒரு காற்று பூமியின் மீது கடந்து செல்கிறது. நோவாவின் விசுவாசம் மீண்டும் முயற்சியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. நிலம் வசிக்கத்தக்கதா என்பதை சோதிக்க ஒரு காக்கையையும் பின்னர் ஒரு புறாவையும் அனுப்புகிறார். அவரை நம்பினாலும் நாம் ஞானத்தை பயன்படுத்த வேண்டும் என்றும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தேவன் எதிர்பார்க்கிறார் என்று இது கற்பிக்கிறது. வரலாற்று ரீதியாக காக்கையும் புறாவும் பண்டைய கலாச்சாரங்களில் அடையாளங்களாக மாறியது. காகம் சகிப்புத்தன்மையை குறிக்கிறது மற்றும் புறா அமைதியை குறிக்கிறது. புறாவை அனுப்ப நோவா தேர்ந்தெடுத்தது பொறுமையின்மையே அல்ல, உறுதிப்படுத்த வேண்டும் என்ற அவரது விருப்பத்தை பிரதிபலிக்கிறது. புறா திரும்பி வருவதற்காக காத்திருக்க அவர் தயாராக இருப்பது மனத்தாழ்மையையும் எச்சரிக்கையையும் காட்டுகிறது. இந்த வசனங்கள் கடவுளின் நேரத்திற்கும் நமது விசுவாசத்திற்கும் இடையிலான கூட்டாண்மையை எடுத்துக்காட்டுகின்றன. கடவுள் பெரிய நிகழ்வுகளை கட்டுப்படுத்துகிறார், குறைந்து வரும் நீர் போன்றவை, ஆனால் புறாக்கை அனுப்புவது போன்ற சிறிய, நிலையான முயற்சிகள் மூலம் செயல்பட நம்மை அழைக்கிறார். நோவாவும் பொறுமையை காட்டுகிறார். பேழை ஓய்வெடுக்கும் தருணத்தில் அவர் வெளியே விரைவதில்லை, அவன் அல்லாவிடமிருந்து தெளிவான அத்தாட்சிகளுக்காக காத்திருக்கிறான். சூழ்நிலைகள் கிட்டத்தட்ட தயாராக இருப்பதால்
வாழ்க்கையில் முன்னேறுவதைத் தவிர்க்க இது நமக்கு கற்பிக்கிறது. ஆன்மீக நேரம் முக்கியமானது. கடவுளின் நினைவு பெரும்பாலும் நுட்பமானது, மெதுவாக ஆனால் சீராக விரிவடைகிறது. விடுதலையின் ஆரம்ப கட்டங்கள் வியத்தகு அற்புதங்களாக தெரியவில்லை, ஆனால் முன்னேற்றத்தின் மென்மையான அறிகுறிகளாக தோன்றலாம். ஒரு மாறும் காற்று, ஒரு குறைந்து வரும் நீர்நிலை, நம்பிக்கையின் ஒரு சிறிய இலை. மாற்றம் மெதுவாக உணர்ந்தாலும் தேவன் வேலை செய்கிறார் என்று ஆதியாகமம் 8:1-9 கற்பிக்கிறது. அவர் தம்முடைய உடன்படிக்கை பிள்ளைகளை நினைவுகூர்ந்து புதுப்பித்தலை நோக்கி படிப்படியாக அவர்களை வழிநடத்துகிறார். ஆதியாகமம் 8:10-19 அடையாளமும் நம்பிக்கையும் நிறைந்த ஒரு திருப்புமுனையை விவரிக்கிறது. நோவா இன்னும் 7 நாட்கள் காத்திருந்து புறாவை மறுபடியும் அனுப்புகிறார். இந்த முறை புறா ஒரு ஆலிவ் இலையுடன் திரும்பி வருகிறது. அந்த எளிய இலை சமாதானம், மறுசீரமைப்பு மற்றும் நல்லிணக்கத்தின் உலகளாவிய அடையாளமாக மாறியுள்ளது. நோவாவை பொறுத்தவரை புதுப்பித்தல், வாக்குறுதி மற்றும் உயிர் பூமிக்கு திரும்பி வருகிறது என்பதற்கான முதல் உண்மையான அடையாளம் என்று பொருள்படும். ஆனாலும் நோவா உடனே பேழையை விட்டு வெளியேறவில்லை. ஜலப்பிரளயம் முடிவடைகிறது என்பதற்கு அத்தாட்சி இருந்தபோதிலும் கடவுளுடைய பிரத்யேக அறிவுரைக்காக காத்திருக்கிறார். இது தனிப்பட்ட அனுமானங்களை விட தெய்வீக நேரத்தில் நம்பிக்கையை காட்டுகிறது. வரலாற்று ரீதியாக பூர்வ வாசகர்கள் ஆலிவ் கிளையை செழிப்பு மற்றும் தெய்வீக தயவின் அடையாளமாக புரிந்து கொண்டனர். சூழ்நிலைகள் தயாராக இருப்பதாக தோன்றினாலும் கூட நேரம் வந்துவிட்டது என்று கடவுள் சொல்லும்போதுதான் முன்னோக்கிச் செல்லும்படி நோவாவின் கவனமான பொறுமை இன்று சீஷர்களுக்கு கற்பிக்கிறது. கடைசியில் பேழையை விட்டு வெளியேறும்படி கடவுள் நோவாவிடம் கட்டளையிடுகிறார். அவருடைய குடும்பத்தாரையும் எல்லா மிருகங்களையும் தன்னுடன் அழைத்து வருகிறார். வறண்ட தரையில் அடியெடுத்து வைப்பது வெறுமனே ஒரு நீண்ட காத்திருப்பை முடிவுக்கு கொண்டு வருவதை விட அதிகமாக பிரதிநிதித்துவப்படுத்தியது. இது மனிதகுலத்திற்கான ஒரு புதிய தொடக்கத்தை குறிக்கிறது. உலகம் சுத்திகரிக்கப்பட்டது. நோவாவின் குடும்பம் புதுப்பிக்கப்பட்ட உடன்படிக்கை சகாப்தத்தின் தொடக்கத்தில் நின்றது. கட்டளையிடப்பட்ட போது நோவா புறப்பட்டுச் சென்றது. பேழைக்குள் நுழைந்தபோது அவர் காட்டிய அதே கீழ்ப்படுதலை பிரதிபலிக்கிறது. இந்த வசனங்கள் நிர்வாகத்தையும் எடுத்துக் காட்டுகின்றன. அசல் படைப்பின் ஆசீர்வாதத்தை மீண்டும் உறுதிப்படுத்தி பலனளிக்கவும் பெருகவும் கடவுள் மிருகங்களுக்கு கட்டளையிடுகிறார். வாழ்க்கைச் சுழற்சி மீட்கப்படுகிறது. படைப்பு மீண்டும் தொடங்குகிறது. இந்த மறுபிறப்பை காணும் நோவா கடவுள் மீட்குவது மட்டுமல்லாமல் மீட்கிறார் என்று நமக்கு கற்பிக்கிறார். விடுதலை என்பது வெறுமனே உயிர் வாழ்வது அல்ல, இது புதிதாக ஒன்றின் தொடக்கமாகும். ஆதியாகமம் 8:10-19 பொறுமை, தேவனுடைய நேரத்தில் நம்பிக்கை மற்றும் புதிய தொடக்கங்களில் நம்பிக்கை ஆகியவற்றை கற்பிக்கிறது. நீண்ட சோதனைகளுக்குப் பிறகும் தேவன் தம்முடைய உடன்படிக்கை ஜனங்களுக்கு புதுப்பிக்கப்பட்ட பாதைகளையும் புதிய வாய்ப்புகளையும் ஆயத்தப்படுத்துகிறார். ஆதியாகமம் 8:20-22 வரை பேழையை விட்டு வெளியேறிய பிறகு நோவாவின் முதல் செயலை எடுத்துக் காட்டுகிறது. அவர் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியை செலுத்துகிறார். இது நோவாவின் இருதயத்தை வெளிப்படுத்துகிறது. நிலத்தை குடியேற்றுவதற்கும் உடைமைகளை ஒழுங்கமைப்பதற்கு அல்லது திட்டங்களை உருவாக்குவதற்கும் முன்பு நன்றியுணர்வு வந்தது. வணக்கம் என்பது நோவாவின் உள்ளுணர்வு பதிலாக இருந்தது. கர்த்தர் தம்முடைய குடும்பத்தை காப்பாற்றினார் என்பதற்கு அவருடைய காணிக்கை நன்றி, மனத்தாழ்மை மற்றும் அங்கீகாரத்தை வெளிப்படுத்துகிறது. வரலாற்று ரீதியாக பலிபீடங்கள் உடன்படிக்கை, பக்தி மற்றும் தெய்வீக இரக்கத்தை ஒப்புக்கொள்வதை குறிக்கின்றன. ஒரு பலிபீடத்தை கட்ட நோவா தேர்ந்தெடுத்தது உண்மையான சீஷர்கள் தேவைப்படும் தருணங்களில் மட்டுமல்ல, நிம்மதியான தருணங்களில் கர்த்தரை நினைவுகூறுகிறார்கள் என்பதை காட்டுகிறது. கடவுள் ஒரு ஆழமான வாக்குறுதியுடன் பதிலளிக்கிறார். அவர் மீண்டும் பூமியை இந்த வழியில் சபிக்க மாட்டார், வாழ்க்கை சுழற்சிகளை குறுக்கிட மாட்டார்.
பூமி இருக்கும்போது விதைக்கும் அறுவடையும், குளிரும் வெப்பமும், கோடைக்காலமும் குளிர்காலமும் நிறுத்தப்படாது. இந்த உடன்படிக்கை கடவுள் ஸ்திரத்தன்மையையும் ஒழுங்கையும் மதிக்கிறார் என்பதை உறுதியளிக்கிறது. சுத்திகரிப்பு மற்றும் நியாயத்தீர்ப்புக்குப் பிறகும் கடவுள் புதுப்பித்தலையும் தொடர்ச்சியையும் விரும்புகிறார் என்பதை இது காட்டுகிறது. நன்றியுணர்வு ஒரு ஆவிக்குரிய சக்தி என்று நோவாவின் உதாரணம் கற்பிக்கிறது. மூப்பர் டயட்டர் எஃப். ஒட்டோர்ஃப் கற்பித்தார், நன்றியுணர்வு என்பது கிறிஸ்துவை போன்ற அனைத்து பண்புகளுக்கும் ஒரு ஊக்கியாகும். நன்றியுள்ள இருதயங்கள் கடவுளுடைய கரத்தை இன்னும் தெளிவாகக் காண்கின்றன, செழிப்பில் மனத்தாழ்மையுடன் இருக்கின்றன. கடவுள் வெளிப்புற செயல்களை மட்டுமல்ல, இருதயத்தையும் பார்க்கிறார் என்பதையும் இந்த வசனங்கள் காட்டுகின்றன. நோவாவின் நீதியின் காரணமாக கடவுள் இனிமையான சுவையை வாசனை செய்தார் என்று அர்த்தம். நன்றியுணர்வு கடவுளுடைய வாக்குறுதிகளுக்கு வழி திறக்கிறது. ஆதியாகமம் 8:20-22 விடுதலைக்குப் பிறகு வழிபாடு வருகிறது, புயல்களுக்குப் பிறகு நன்றியுணர்வு வருகிறது, நியாயத்தீர்ப்புக்குப் பிறகு உடன்படிக்கை வருகிறது என்று கற்பிக்கிறது. ஆதியாகமம் 9:1-7 ஜலப்பிரளயத்திற்குப் பிறகு உடன்படிக்கை சகாப்தத்தை தொடங்குகிறது. கடவுள் நோவாவையும் அவருடைய குமாரரையும் ஆசீர்வதிக்கிறார், ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுக்கப்பட்ட கட்டளையை எதிரொலிக்கிறார், பலனளிக்கவும் பெருகி பூமியை நிரப்பவும். புதிய குடும்பங்களுக்கும் புதிய வளர்ச்சிக்கும் புதிய நீதிக்கும் இந்த பூமி ஆயத்தமாயிருக்கிறது. கடவுள் வாழ்க்கைக்கு மரியாதையை ஒரு மைய உடன்படிக்கை சட்டமாக நிறுவுகிறார். மனிதகுலம் கடவுளின் சாயலில் உருவாக்கப்பட்டுள்ளது, ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தெய்வீக மதிப்பு மற்றும் நோக்கத்தை அளிக்கிறது. வாழ்க்கை பரிசுத்தமானிருப்பதால் இரத்தம் சிந்துவது சம்பந்தமாக கடவுள் சட்டங்களை நிறுவுகிறார். இது பொறுப்பையும் நீதியையும் மனித உயிரை ஒருபோதும் லேசாக நடத்தக்கூடாது என்ற நியமத்தையும் அடிக்கோடிட்டு காட்டுகிறது. வரலாற்று ரீதியாக ஆரம்பகால சமூகங்கள் வாழ்க்கையை பலவீனமானதாகவும் மதிப்புமிக்கதாகவும் கருதின, ஆனால் பைபிள் தெய்வீக அடையாளத்தை மதிக்கிறது. இந்த வசனங்கள் நிர்வாகத்தையும் கற்பிக்கின்றன. விலங்குகள் உணவுக்காக கொடுக்கப்பட்டாலும் மனிதகுலம் வாழ்க்கையை பயபக்தியுடன் நடத்த கட்டளையிடப்பட்டுள்ளது, சுரண்டலுக்கு அல்ல. நோவாவின் குடும்பத்திற்கு கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம், உடன்படிக்கை வீடுகள் சமூகத்தின் அடித்தளம் என்பதை வலுப்படுத்துகிறது. பூமியை நீதியால் நிரப்பும் பொறுப்பு நோவாவின் பிள்ளைகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. நவீன காலங்களில் சுவிசேஷ நியமங்களை அடிப்படையாக கொண்ட வலுவான, அன்பான குடும்பங்களை கட்டியெழுப்புவதற்கான நமது பொறுப்பை இது பிரதிபலிக்கிறது. ஆதியாகமம் 9:1-7 தேவன் வாழ்க்கையை ஆழமாக மதிக்கிறார், நீதிமான்களின் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார், மேலும் எல்லா மக்களையும் மரியாதையோடும் கண்ணியத்தோடும் இரக்கத்தோடும் நடத்தும்படி தம்முடைய பிள்ளைகளை அழைக்கிறார் என்று கற்பிக்கிறது. ஆதியாகமம் 9:8-17 நோவாவோடும் அவருடைய சந்ததியினரோடும் ஒவ்வொரு ஜீவராசிகளோடும் தேவன் செய்யும் அழகான உடன்படிக்கையை கொண்டுள்ளது. உலகளாவிய ஜலப்பிரளயம் மீண்டும் பூமியை அதே வழியில் சுத்திகரிக்காது என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார், மேலும் இந்த உடன்படிக்கையின் நித்திய அடையாளமாக அவர் வானவில்லை கொடுக்கிறார். வானவில் ஒரு இயற்கை நிகழ்வை விட அதிகம், இது கடவுளின் கருணை மற்றும் நம்பகத்தன்மையின் காட்சி நினைவூட்டலாகும். உடன்படிக்கை சின்னங்கள் முக்கியமானவை, ஏனென்றால் அவை தெய்வீக வாக்குறுதிகளை நினைவில் வைத்துக்கொள்ள நமக்கு உதவுகின்றன. வானவில் கடவுளின் பாதுகாப்பை பூர்வ குடும்பங்களுக்கு நினைவூட்டியது போலவே, நவீன உடன்படிக்கை சின்னங்கள் திருவிருந்து போன்றவை கிறிஸ்துவின் பாவநிவர்த்தி வல்லமையை நமக்கு நினைவூட்டுகின்றன. தேவன் தம்முடைய ஜனங்களையும் அவருடைய வாக்குறுதிகளையும் நினைவுகூறுகிறார் என்பதை இந்த வசனங்கள் வலியுறுத்துகின்றன.
வரலாற்று ரீதியாக உடன்படிக்கைகள் அடையாளங்களுடன் முத்திரையிடப்பட்டன, எனவே எதிர்கால சந்ததியினர் ஒப்பந்தத்தை நினைவில் கொள்வார்கள். வானவில் இந்த செயல்பாட்டை நிறைவேற்றுகிறது, புயல்களுக்குப் பிறகு நம்பிக்கையின் செய்தியாக தோன்றுகிறது. தேவனுடைய இரக்கம் நியாயத் தீர்ப்பை பின்பற்றுகிறது, சமாதானம் சுத்திகரிப்பை தொடர்ந்து வருகிறது என்று அது கற்பிக்கிறது. ஆதியாகமம் 9:8-17 கடவுள் உடன்படிக்கைகளின் தேவன் என்று கற்பிக்கிறது. அவர் வாக்குறுதிகளை செய்கிறார், வாக்குறுதிகளை காப்பாற்றுகிறார், அவற்றை நினைவுகூரும்படி நம்மை கேட்கிறார். ஆதியாகமம் 9:18-29 ஜலப்பிரளயத்திற்குப் பிறகு நோவாவின் குடும்ப வாழ்க்கையைப் பற்றிய ஒரு பார்வையை அளிக்கிறது. நோவா ஒரு விவசாயியாக மாறி ஒரு திராட்சைத் தோட்டத்தை நடுகிறார். அவருடைய மகன்கள் சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவம், மரியாதை, குடும்ப உண்மைப்பற்றுறுதி பற்றிய நியமங்களை வெளிப்படுத்துகிறது. ஹாம் தனது தந்தையின் பாதிப்புக்கு அவமரியாதையுடன் எதிர்வினையாற்றுகிறார். அதே நேரத்தில் ஷெம் மற்றும் யாபெத் தங்கள் தந்தையின் அவமானத்தை பார்க்காமல் மறைப்பதன் மூலம் மரியாதையுடன் பதிலளிக்கிறார்கள். இந்த மாறுபாடு மற்றவர்களின் பலவீனமான தருணங்களில் நாம் எவ்வாறு நடத்துகிறோம் என்பதன் முக்கியத்துவத்தை கற்பிக்கிறது. விமர்சனத்தை விட இரக்கத்தையும் மரியாதையையும் காட்டும்போது குடும்பங்கள் வலுவடைகின்றன. வரலாற்று ரீதியாக பண்டைய கலாச்சாரங்கள் பெற்றோர்களை கௌரவிப்பதற்கும் குடும்ப கண்ணியத்தை பராமரிப்பதற்கும் அதிக மதிப்பு அளித்தன. இந்த சம்பவம் தலைமுறைகளாக அணுகுமுறைகள் எவ்வாறு சிதறுகின்றன என்பதை விளக்குகிறது. நீதிமான் குடும்பங்கள் கூட சவால்களை அனுபவிக்கின்றன என்பதையும் இந்த வசனங்கள் காட்டுகின்றன. நோவா ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தபோதிலும் அவர் இன்னும் மனிதராக இருந்தார். பைபிள் குறைபாடுகளை மறைக்கவில்லை, ஆனால் நியமங்களை கற்பிக்க அவற்றை பயன்படுத்துகிறது. பின்னர் உச்சரிக்கப்பட்ட ஆசீர்வாதங்களும் விளைவுகளும் தேர்வுகள் ஆழமாக முக்கியமானவை மற்றும் நீண்டகால விளைவுகளைக் கொண்டுள்ளன என்பதை காட்டுகின்றன. ஆதியாகமம் 9:18-29 குடும்பங்கள் மரியாதையை கடைபிடிக்கும் போதும் ஒருவருக்கொருவர் கண்ணியத்தை பாதுகாக்கும் போதும் நியாயத்தீர்ப்புக்கு பதிலாக இரக்கத்தை தேர்ந்தெடுக்கும் போதும் செழித்து வளர்கின்றன என்று கற்பிக்கிறது.